ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதுல 5 பேர் டெய்லி குட் மார்னிங் போறதுக்காக இந்த குரூப்ல இருப்பாங்க சார். அவங்க குட் மார்னிங் போட்டா நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணணும் சார். ரிப்ளை பண்ணலனா பெரியப்பா குட் மார்னிங் போட்டிருக்காரு நீ ஒண்ணுமே சொல்லல எங்க அப்பா கேட்பாங்க சார். டெய்லி நான் உட்கார்ந்து அந்த 5 பேரை தனித்தனியா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் எப்ப காலேஜ் கிளம்பி நான் எப்ப போறது அடுத்த வேலையை பாக்குறது. நம்மளோட பாட்டி 60 வயசுக்கு மேல, நம்மளோட தாத்தா 70 வயசுக்கு மேல, நம்ம அப்பாவுடைய உடல்நிலை அவர் போடுற குட் மார்னிங் போடும்போது தான் அவர் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியும், அவர் மூச்சு விட்டுட்டு இருக்காருங்கிறதே நமக்கு தெரியும். இதை நம்ம நிறைய நேரம் உணர்றதே இல்லை. ஏன்னா நாம என்ன பண்றோம், நம்மளோட அவங்களை கம்பேர் பண்ணிட்டு காலையில குட் மார்னிங் போடுறாங்க, காலையில அவங்க இருக்கேன் நான் உயிரோடு இருக்கேன் உனக்காகன்னு சொல்ற ஒரு தருணமா தான் அவங்க வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா நம்ம அந்த வயசை கடந்து போகல. நம்ம அந்த வயசை கடந்து போகும்போது தான் அந்த தனிமை ஒண்ணு சொல்லும். அந்த தனிமை நமக்குள்ள ஒரு பெரிய வேதனையை கிரியேட் பண்ணும். பேசுறதுக்கு வந்து பையன் இல்ல, பேசுறதுக்கு மனைவி இல்லாத நிறைய கணவன்மார்கள் இருக்காங்க, நம்ம பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கு. இப்படி உறவுகளை பிரிந்து தனிமையா இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்ந்த பெரியவர்களுக்குமே ஒரே ஒரு ஏக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் போடும்போது நான் இருக்கேன்ப்பா நானும் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம். தயவு செஞ்சு இதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனையோ படங்கள் இதை சார்ந்தும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு போன் எடுக்காதனால எவ்வளவு பிரச்சனை. ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் என்ன முக்கியம், அந்த அன்பை பரிமாறுதல். அப்ப அவங்க போடுற குட் மார்னிங் ஐ அலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுக்குறாங்க. அதை நீங்க முதல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க.